இலக்கியா ஒரு வழியா கௌதம காப்பாத்திட்டோம். இனிமே கௌதம நம்மள்ட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. கௌதம் இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாரு அப்படின்னு சந்தோஷமா கௌதம் அழைச்சிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. கௌதம், என்ன இலக்கியா, கார்ல ஏறும்போது என் கையை பிடிச்ச, இன்னமும் என் கையை விட ரெடியாவே இல்லையா நீ? இங்க பாரு இலக்கியா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு பார்க்கலாம். என்ன யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இலக்கியா. இல்லை கௌதம், உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும் கௌதம். அதனால தான் சொல்றேன், இதுக்கப்புறம் உங்களை என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது. பிரிக்கவும் நான் விட மாட்டேன் கௌதம். இலக்கியா கௌதம் கையை பிடிச்சி அப்படியே கண் கலங்குறாங்க. ஆனா அப்பதான் இலக்கியாவுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம தாட்சாயினி. ஆல்ரெடி தாட்சாயினி கார்த்தி மண்டையை கழுவிட்டாங்க. ஸோ இலக்கியா கௌதம் ரெண்டு பேர் சேர்ந்து நம்மள நல்லாவே முட்டலாக்கி கார்த்தியை வெளியே விட்டுட்டு சொத்தெல்லாம் அமைக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்க சொத்தெல்லாம் மீட்டு எடுக்கணும். கார்த்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ நீ என்ன பண்ண போற சொல்லு பார்க்கலாம். இல்ல ஆண்டி, நான் கௌதம அவன் பண்ண எல்லா பிரார்த்தனையும் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பாட்ட இருந்த எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்திருக்கான். அதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஆனா அவன்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தணும்னா கண்டிப்பா எனக்கு அந்த பத்திரத்துறையே காப்பி வேணும். ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஆண்டி. நான் தான் டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது அவன் என்ன கடத்திட்டு போயிட்டானே, அதுவும் பேக்கோட. நான் இப்ப என்ன பண்றது? கார்த்தி, அதுக்கு தான் எப்போதுமே உஷாரா இருக்கணும். நான் என்ன பண்ண தெரியுமா? நீ அன்னைக்கு டெல்லி கான்ஃபரன்ஸ் போறதுக்கு முன்னாடி நீ அந்த பத்திரத்தை கொடுக்கும்போது நான் எப்படியும் யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கேன். அந்த காப்பி என்கிட்ட இருக்கு கார்த்தி. அதை வச்சு நீ கண்டிப்பா கேஸ் கொடுக்கலாம். எஸ்எஸ்கே அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்தோன்னே கார்த்திக்கு சந்தோஷம் தாங்கல. அங்கிள், இது போதும் அங்கிள், இது போதும். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்களேன். என்ன கார்த்தி பண்ண போற? எஸ்எஸ்கே கேட்ட உடனே, அங்கிள், இதை எடுத்துட்டு போய் நான் கோர்ட்ல கொடுத்து என் லாயர் மூலியமா கௌதம் எனக்கு அண்ணனும் கிடையாது, என் குடும்பத்துக்கு கௌதம் பிள்ளையும் கிடையாது. ஆனா எங்க அப்பாவை ஏமாத்தி எங்க அப்பாவோட சைனை போட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே அவன் பேர்ல மாத்திருக்கான். இந்த சைனே செல்லாது, அவன் போர்ஜரி பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் மேல நான் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ண போறேன் அங்கிள். கண்டிப்பா போலீஸ் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது கௌதமுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி தெரிஞ்ச வந்தா ஆட்டோமேட்டிக்கா சொத்து எல்லாமே என் பேருக்கு மாறிடும் அங்கிள். அது மட்டும் இல்லாம கௌதம் பண்ண போர்ஜரிக்கு அவனை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவன் என்னை கடத்தி வச்சு என்னை போட்டு கொடுமைப்படுத்தினதுக்கு அதுதான் நான் அவனுக்கு தர தண்டனையா இருக்க போகுது. கார்த்தி சொல்லிட்டு, அஞ்சலி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அஞ்சலி கார்த்தியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போன கேப்ல எஸ்எஸ்கே தாட்சானியை பார்த்து, தாட்சானி இங்க பாரு, கார்த்தி இலக்கியாவை பழி வாங்குவான்னு சொல்லி நாம காத்திருந்தோம்னா அது டோட்டலா வேஸ்ட் தான். ஏன்னா கார்த்தி தண்ணியில மிதக்கிற படகு மாதிரி இந்த பக்கமும் சாய்வான் பக்கமும் சாய்வான். ஆனா அவன் எந்த பக்கம் சாய்வான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால நாமளும் நம்ம பங்குக்கு அந்த இலக்கிய கௌதம நிம்மதி இல்லாம இருக்க வைக்கணும். அவங்கள எப்படியாவது திரும்பவும் கஷ்டப்படுத்தணும், நடுத்தருக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? புரியுது எஸ்எஸ்கே, அதுக்கு நான் ஆல்ரெடி திட்டம் போட்டுட்டேன். இப்ப பாருங்க, இலக்கியாவுக்கு கால் பண்றாங்க தாட்சாயினி. இலக்கியா போன் எடுக்கிறாங்க. என்ன இலக்கியா, என்ன உன் புருஷன் கௌதம காப்பாத்திட்டோம், மீட் எடுத்துட்டோம், இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல, நாம நினைச்சது நடந்துருச்சு, சொத்துலாம் நமக்கு தான் சொல்லி நீ ரொம்ப சந்தோஷப்படாத. அதுக்காக தான் அவனுக்கு கால் பண்ணேன். ஏன்னா நீ பாட்டுக்கு மனசுல பெருசா கனவு கோட்டை கட்டிடுவ, அப்புறம் எல்லாம் போச்சுன்னா பாவம் நீ ஃபீல் பண்ணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். கார்த்தி இப்போ வரைக்கும் எங்க பக்கம் தான் இருக்கான். நாங்க சொல்றத அப்படியே தட்டாம கேட்கறதுக்கு ரெடியா இருக்கான். ஏன் சொல்ல போனா இப்போ ஓ மேலையும் கௌதம் மேலையும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறோம். அது என்ன கேஸ்னு நீயே யோசிச்சு கண்டுபிடிச்சுக்கோ. அந்த கேஸ் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா இலக்கியா? தான் கையை வச்சு தான் கண்ணை குத்துவாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த கார்த்தியை வச்சு நான் விளையாட போற இந்த கேம்ல நீயும் கௌதமும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட போறீங்க. கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு நீயும் கௌதமும் நடுத்தருல பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். அப்படி வரும்போது ஏன்டா இந்த தாட்சானி எஸ்எஸ்கேவை முறைச்சோம், இவங்களை பகைச்சது எவ்வளவு பெரிய குத்தமா போச்சு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவடி. அதுக்காக தான் முன்கூட்டியே உன்னால முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்னு உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் கால் பண்ண. சரி இலக்கியா வச்சிடவா? தாட்சானி போன் வச்சிடறாங்க. இலக்கியா மூஞ்சி மாறுது. கௌதம் உடனே, இலக்கியா யார் இப்போ கால் பண்ணது? அந்த போன் வந்த உடனே உன் மூஞ்சிலாம் மாறிடுச்சு. என்னாச்சு இலக்கியா சொல்லு இலக்கியா. கௌதம் கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை கௌதம், ஒன்றும் இல்லை, விடுங்க, நம்ம வீட்டில் எதாவது பேசிக்கலாம். இலக்கியா எதா இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னேன். இல்லை கௌதம், அந்த தாட்சாயினி தான் கால் பண்ணான். தாட்சாயினியா? அவ எது கால் பண்ணா உனக்கு இப்போ? என்ன சொன்னா இலக்கியா தாட்சாயினி? இல்லை கௌதம், அவ
கார்த்தி என் பக்கம் தான் இருக்கான். அவனை வச்சு கண்டிப்பா நான் அவங்கள பழி வாங்காம விட போறது இல்ல. கார்த்தியை வச்சு நான் ஆட போற கேம்ல நீங்க என்ன ஆக போறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அந்த தாட்சாயணி என்னை மிரட்டுறா. அப்படின்னா அவ கார்த்தியை வச்சு ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு நல்லாவே புரியுது கௌதம். ஆனா என்ன பண்ண போறான்னு தான் ஒண்ணுமே புரியல. கார்த்தியும் நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அஞ்சலி, பைரவி, தாட்சாயணி, எஸ்எஸ்கே இந்த 4 பேரும் நல்லவங்க. அவங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ஏன் தான் இப்படி லூசு மாதிரி யோசிக்கான்னு தெரியல கௌதம். கார்த்தி மட்டும் நம்ம பக்கம் தானா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. கார்த்தி அங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இலக்கியா, நீ எதுக்கும் பயப்பட வேணாம். கார்த்தி கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆள் தான். ஆனா அவன் ஏன் தான் இப்படி எது சொன்னாலும் கேட்டுட்டு மண்டிய மண்டி ஆட்டான்னு எனக்கே புரியல இலக்கியா. அதுக்காக நீ அவன் நினைச்சு பயப்பட வேணாம். கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். ஏன்னா அவன் இருக்கிற இடம் அப்படி இருக்கு. ஆனா அங்கதானே அந்த தாட்சாயணி எஸ்எஸ்கா இருக்காங்க. அவங்களுடைய உண்மையான முகம் என்ன, அவங்க உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா சீக்கிரமே கார்த்தி புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டு நீ வேணா பாரேன், நான் பண்ண தப்பு தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என்னை மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு அவனே தேடி நம்மள வீட்டுக்கு வருவான் பாருமா அப்படின்னு கௌதம் இலக்கிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுல போயிட்டு கௌதம் காரை விட்டு இறங்கின உடனே நம்ம ஜானகியும் ரேவதியும் பாக்குறாங்க. பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. கௌதம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கவும் கௌதம் உடனே அழாத ஜானு, அம்மா அழாதீங்க, ஏன் 2 பேரும் அழுகுறீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, நான் எந்த தப்பையும் பண்ணவே இல்லையே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஜெயிலுக்கு போவேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ போராத காலம் அவ்வளோதான், வாங்க உள்ள போலாம் அப்படிங்கும்போது ஜானகி எட்டி பார்க்குறாங்க. இலக்கியா உடனே அத்தை, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அத்தை. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், உங்க பிள்ளைங்க 2 பேரையும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல. நான் சொன்ன மாதிரி உங்க பெரிய புள்ளைய இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாத்த. அடுத்தது உங்க சின்ன பிள்ளை தான். கண்டிப்பா கார்த்திக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு கார்த்தியை கண்டிப்பா திரும்பவும் இந்த வீட்டுக்கு கொண்டு வருவாத்த. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல. என்ன இலக்கியா, ஒண்ணு நம்பலாமா, கௌதம் ஜெயிலே இருந்துருவான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் அந்த கடவுளுக்கு அப்புறம் ஒன்னதான் நம்பினேன். அதே மாதிரி நீ கௌதமை காப்பாத்தி கொண்டு வந்துட்ட. அதே மாதிரி என் புள்ள கார்த்தியும் கொண்டு வந்துட்டானா எனக்கு வேற எதுவுமே வேணாமா. கண்டிப்பா கொண்டு வரத்த, வாங்க உள்ள போலாம். கௌதம் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவரை சந்தோஷமா வச்சுக்கலாம். கண்டிப்பா கார்த்தியும் இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவாத்த, வாங்கத்த அப்படின்னு ஜானகியை சமாதானப்படுத்தி இலக்கியா வீட்டுக்கும் அழைச்சிட்டு போறாங்க.